கவர்ந்திழுக்கும் கண்ணழகும் கட்டி போடும் கட்டுடலும் என தமிழ் ரசிகர்களால் கொண்டாடப்படும் பேரழகி விஜயலட்சுமியாக இருந்த பெண்ணை சில்க் ஸ்மிதாவாக மாற்றிய தமிழ் ரசிகர்கள். தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த சில்க் ஸ்மிதா திடீரென தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தற்போது வரைக்கும் மர்மமாக நீடிப்பது ஏன்? மர்மங்களின் புகலிடமாக மாறிப்போன சில்க் ஸ்மிதாவின் வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக விளக்குகிறது இந்த தொகுப்பு. ஆந்திர மாநிலம் ஏலூரு மாவட்டத்தில் 1960ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி பிறந்தார் விஜயலட்சுமி. குடும்ப வறுமை காரணமாக பள்ளி படிப்பை பாதியிலேயே கைவிட்ட விஜயலட்சுமியை சிறு வயதிலேயே அவரது பெற்றோர் அவருக்கு திருமணம் செய்து வைத்தனர். கணவரின் மோசமான நடத்தையாலும் கணவரின் குடும்பம் அவருக்கு கொடுத்த தொந்தரவினாலும் வீட்டை விட்டு வெளியேறினார் விஜயலட்சுமி. சென்னைக்கு குடிபெயர்ந்த விஜயலட்சுமி சினிமா திரையுலகில் முதலில் ஒப்பனை கலைஞராக தனது பணியை தொடர்ந்தார். அவரது வசீகர தோற்றத்தை கண்ட இயக்குநர்கள் தாங்கள் இயக்கும் திரைப்படத்தில் சிறு சிறு கதாபாத்திரத்தை அவருக்கு கொடுத்தனர். பின்பு மலையாள திரைப்பட இயக்குனர் ஆண்டனி ஈஸ்மன் இயக்கிய இணையே தேடி எனும் திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் விஜயலட்சுமி. அத்திரைப்படத்தின் இயக்குனர் ஆண்டனி ஈஸ்மனே அவருக்கு முதலில் ஸ்மிதா எனும் பெயரை சூட்டினார். அத்திரைப்படம் வெளியாவதற்கு நீண்ட காலமாகிய நிலையில் தமிழில் வினு சக்கரவர்த்தியின் இயக்கத்தில் தயாரான வண்டி சக்கரம் திரைப்படத்தில் அறிமுகமானார். அத்திரைப்படத்தில் சிலுக்கு என்கின்ற சாராய கடையில் பணிபுரியும் பெண்ணாக நடித்த அவர் தன்னுடைய முதல் படத்திலேயே ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்தார். அந்த கதாபாத்திரம் மூலம் தனக்கு கிடைத்த புகழின் காரணமாக அவர் சில்க் ஸ்மிதா எனும் பெயரில் அழைக்கப்பட்டார். அதன் பிறகு 1979ஆம் ஆண்டு அவர் நடித்த இணையே தேடி எனும் திரைப்படத்தில் மலையாளத்தில் வெளியானது. தன்னுடைய முதல் கதாபாத்திரத்தில் ஏற்பட்ட தாக்கத்தின் விளைவாக இறுதி வரை அவருக்கு ஒரே மாதிரியான கதாபாத்திரங்கள் மட்டுமே தேடி வந்தன. கவர்ச்சியான தோற்றத்தாலும் நடனத்தாலும் அனைவரையும் ஈர்த்த அவர் தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பிற மொழி படங்களில் நடித்து தென்னிந்திய திரைப்பட உலகின் கனவு கன்னியாக வலம் வந்தார். அதன் பிறகு 3 முகம், அமரன், சகலகலா வல்லவன் போன்ற திரைப்படங்களில் தனது வசீகரமான தோற்றத்தினாலும் கவர்ச்சிகரமான நடனத்தினாலும் தமிழ் ரசிகர்களின் நெஞ்சில் கவர்ச்சி புயலாக மாறினார். இவர் நடிப்பில் பல கதாபாத்திரத்தினை ஏற்று நடித்திருந்தாலும் நாளிதழ்களும் திரைப்படங்களும் கவர்ச்சி நடிகையாகவே அடையாளப்படுத்தின. இருப்பினும் அலைகள் ஓய்வதில்லை, நீங்கள் கேட்டவை, தாலாட்டு கேக்குதம்மா, 3ஆம் பிறை, லயனம் போன்ற திரைப்படங்களின் மூலம் தன்னுடைய வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தி தனக்கு கவர்ச்சி மட்டுமின்றி அனைத்து விதமான நடிப்பின் பரிணாமங்களும் வரும் என்பதனை நிரூபித்தார். சில்க் ஸ்மிதாவை தங்களது திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் வியாபாரத்தை பெருக்க முடியும் என்ற அளவிற்கு திரைப்பட தயாரிப்பாளர்கள் அவரது நாட்களுக்காக காத்திருக்க தொடங்கினர். மிக குறுகிய காலகட்டத்திலேயே தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் 450க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தார். நடிகை சில்க் ஸ்மிதாவின் சினிமா வாழ்க்கை பெரும் புகழடைந்து இருந்தாலும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை மிகவும் இருட்டடிப்பாகவே இருந்தது. சிறிய அளவிலான நட்பு வட்டாரத்தினையே அவர் கொண்டிருந்தார். தனது தனிப்பட்ட வாழ்க்கையை தனிமையிலேயே கழித்து வந்த அவர் 1996ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி தன்னுடைய 35வது வயதில் சென்னையில் தனது வீட்டிலேயே தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது தற்கொலை குறித்து காதல் தோல்வி உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதிகளவு மது பழக்கத்தினாலேயே அவர் தற்கொலை செய்து கொண்டார் என காவல்துறை சார்பில் சொல்லப்பட்டது. எதுவாகிலும் சினிமாவில் 17 ஆண்டுகள் தனக்கென தனி பாணியை கடைபிடித்து நடித்து வந்த சில்க் ஸ்மிதாவின் தாக்கங்கள் இன்றளவும் குறையாமல் இருக்கிறது என்பதற்கு ஒரே உதாரணம் தற்போது வெளியாகிய மார்க் ஆண்டனி திரைப்படமே வெளிச்சமிட்டு காட்டுகிறது.
தனது தனிப்பட்ட வாழ்க்கையை சாதாரண பெண்மணியைப் போலவே வாழ ஆசைப்பட்ட நடிகை சில்க் ஸ்மிதாவின் கனவு கனவாகவே முடிந்து போனதே பெரும் சோகமாக அமைந்து போனது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.